கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய லெந்து நாட்களின் 16வது நாளுக்கான நான் எடுத்துக்கொண்ட தியான பகுதியை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கிறேன். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவினார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு இவ்வாறாக எழுதுகிறார். நான் பாவிகளிலும் பிரதான பாவி. நான் ஆரம்ப காலத்தில் ஆண்டவரையும் அவரை குறித்து சொல்லுகிறவர்களை தூசிக்கிறவனாகவும் கடுமையாக நடத்துகிறவனாகவும் காணப்பட்டேன். ஆனால் இன்று நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக உண்மையும் உத்தமமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஊழியம் செய்கிறவனாக காணப்படுறேன்னு தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். உண்மையிலேயே பவுல் அப்போஸ்தலன் நம்ம வாழ்ந்த காலத்தில் மிகவும் கொடுமையாக கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளை நடத்தினார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தான் வேதாகமத்தில் அநேக புஸ்தகங்களை எழுதியவராக, ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்தவராக, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினவராக காணப்பட்டார். இன்று உண்மையும் உத்தமும் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த உண்மையும் உத்தமத்தை குறித்து நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை ஒரு தூர தேசத்துக்கு போகிற ஒரு எஜமானனுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த எஜமான் என்ன செய்கிறாரு, அவருடைய ஆசையை தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். எப்படி என்றால் அவருடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து என்று கொடுத்து விட்டு அவர் சென்று விடுகிறார். சில வருடங்கள் கழித்து அவர் வந்து இந்த ஊழியக்காரரிடத்துல கொடுத்த அந்த தாளந்துகளை குறித்து கேட்கிறார். அப்பொழுது அந்த 5 தாளந்து பெற்றவன் அந்த 5 தாளந்தை 10 தாளந்தாக மாற்றி அவரிடத்தில் கொடுக்குறான். அப்போ அவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பேசுங்கிறாரு. 2 தாளந்தை பெற்றவன் 4 தாளந்தை கொடுக்குறான். அவருடைய எஜமான் நீ உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லிக்கிறார். கடைசியாக அந்த 1 தாளந்து பெற்றவன் என்ன சொல்வான், நீர் அறுக்காத இடத்துல விதைக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமானவர் நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால உங்களுடைய தாளந்தை நான் மண்ணில் புதைச்சி வச்சுட்டேன்னு சொல்லுவான். அவர் சொல்றாரு, நான் அறுக்காத இடத்துல விதைக்கிறவன் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் நீ அறிஞ்சிருக்கல, அப்ப என்னோட தாளந்தை நீ காசுக்காரருக்கு இடத்துல கொடுத்து வச்சிருந்தா நான் வட்டியும் சேர்த்து பெற்றிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இவன் தன்னுடைய தாளந்த தன்னுடைய திறமையினால் அவன் பெருக செய்யாதபடினால இவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளான இடத்துல நரகத்துல இவனை தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்மிடத்துல ஆண்டவர் நம்முடைய திறமைக்கு தக்கதாக மாம்சிக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக பல தாளந்துகளை கொடுக்கிறாரு. நம்முடைய இந்த தாளந்துகளை நம்முடைய திறமையை கொண்டு நாம் பெருக்குகிறவர்களாக காணப்படுறோமா, இல்லை இந்த 1 தாளந்தை பெற்றவனை போல நம்ம நரகத்துக்கு தள்ளப்படுகிறவளை போல காணப்படுறோமா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் மோசேயை குறித்து என்ன சொல்றாரு, மோசே இடத்துல எங்கும் உண்மை இல்லவன்னு சாட்சி சொல்றாரு. நம்மை குறித்து அவர் என்னுடைய பிள்ளை இவன் உண்மையுள்ளவளாக இருக்கிறாளா, என்னுடைய பையன் இவன் உண்மையுள்ளவளாக இருக்கிறானா சாட்சி சொல்ல முடியுமா, நாம் அதை யோசித்து பார்க்கிறவளாக காணப்பட வேண்டும். சிலர் நம்மை பார்த்து அம்மா என்று சொல்லி அன்போடு அழைப்பார்கள். சிலர் அக்கா, சிலர் டீச்சர், சிலர் பேரு சொல்லி அழைப்பார்கள். இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய அன்பை காட்டுவார்கள். சிலர் அன்பு ஐக்கியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் நபரும் உண்டு. இவர்கள் மத்தியில் நாம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா என்று நம்மை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உண்மையும் உத்தமமாக அன்று பவுல் ஊழியக்காரனாக செயல்பட்டான். மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கும் உண்மையில் அவனாக காணப்பட்டான். நாம இந்த லெந்து காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்துகிறவர்களாக
உண்மையும் உத்தமமாக காணப்பட்டு நாம் செயல்படுகிறோமா என்று சிந்தித்து பார்த்து அவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து அவருடைய வேதத்தை வாசித்து அவரிடத்துல நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டால் உண்மையிலவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாய் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொன்ன பிரகாரமாக நாமும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமாக சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக காணப்பட முடியும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் உண்மையும் உத்தமமாய் நடக்க அவர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. எத்தனையாய் பவுல அப்போஸ்தலன் அப்பா தன்னை வாழ்நாளில் ஆரம்ப காலத்தில் உண்மை துன்பப்படுத்தினவனாக காணப்பட்டாலும் அவனுடைய பிற்காலத்தில் அப்பா உண்மை ஏற்றுக்கொண்டவனாக எத்தனை ஆத்துமாக்களை உண்மையும் உத்தமமாய் உம்மிடத்தில் சேர்த்தானேப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. மோசேயுடைய சமூகத்தில் எங்கும் உண்மையிலவனாக காணப்பட்டானேப்பா. நாங்களும் ராஜா வாழும் இந்த காலத்தில் எங்கும் உண்மையும் உத்தமமாக காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பக்குவப்படுத்தும் ராஜா. அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் சுகித்திருக்கும்படி உடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக எங்களை தாழ்ந்தை நாங்கள் புதைத்து போடாமல் அதை இரட்டத்தனையாக நாங்கள் பெருக்குகிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும். அப்படிப்பட்ட கிருபையுடைய கரத்தில் பெறுவதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீரே எங்களை ஆசீர்வதியும் வழி நடக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.